ஓம் நமோ உச்சிஷ்டாய நமோ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கோம்னா, இப்போது கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறதுக்காக வரேன். அதாவது இப்போ ஒரு வேலைகள் பார்க்குறீங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் அடிப்படை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிப்படை இல்லாமலேயே என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட்டு தான். இப்போ ஒரு மாந்திரீகம் எடுத்துக்கிறீங்க. மாந்திரீகத்தில் எத்தனை பேர் இதில் ஜெயிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இதோட மட்டத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க? ஒரு ஒரு சுத்தி முறைகள் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை மந்திரங்கள் சொல்லியிருக்கலாம், இல்லை மந்திரங்கள் சித்தி ஆகியிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், முழுமையாக தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு தன்னோட தலைமுறையோட ஒரு புண்ணியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவங்க சில பேர் குறி சொல்லுவாங்க. இல்லை நம்ம அவங்க எது செஞ்சாலும் உடனே சக்ஸஸ் ஆகிடும். அங்கே அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது அவங்களோட தலையெழுத்து இல்லை, அவங்களோட ஜாதகத்தில் இருக்காது. அதாவது ஆர்வக்கோளாறுனால உள்ளார வருவீங்க, ரைட்டு. அப்போ அது செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயாராகணும். நீங்கள் தயாராகாமல் எதுலேயும் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அடிப்படை தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்றது தெரியாது. நிறைய பேர் மாந்திரிகம் சரியில்லை, ஒரு மை வாங்குறாங்க, அந்த மை ஒன்றும் வேலை செய்யலை, இது சரி வரல. யார் சொன்ன சரி வரலன்னு? எப்படி அது சரியாக செஞ்சால் ஏன் சரியாக வராது? செய்கிற முறையிலே செய்யணும். அதை சுத்தி பண்ணணும், பாகப்படுத்தணும். அதை அது முறைப்படி அடிபாகத்தில் அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. நீங்கள் சொன்ன வேலை அது செய்யும். 100% அதுலேயும் ஜெயிக்கலாம். இப்போ மாந்திரிகத்தில் எந்திரங்கள் போடணும் இல்லையா? இப்போ தகட்டில் போடணும், செம்பு தகட்டில் போடணும், வெள்ளியில் போடணும். இந்த மாதிரி எல்லா 7 காரியங்களுக்கும் 7 விதமான தகடுங்க வரும். அந்த தகடுங்க வாங்கிட்டு செய்கிறத விட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது தகடு கொடுத்துருக்காங்க, சித்தர்களில் கொடுத்துருக்காங்க. அதை எப்படின்னா, நீங்கள் பாஷாணத்தில் கட்டி அதை கட்டுக்கு கொண்டு அதுலேருந்து நீங்கள் தகடை எடுத்து அந்த தகடை தான் இதில் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எந்த வேலையை சொன்னாலும் அந்த வேலை 100% நடக்கும். அப்போ அது என்ன, இது தெரிஞ்சவங்களும் இதெல்லாம் உட்காந்து செய்வாங்களா அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக எடுத்து போடுறாங்க. சரி, இருக்கிறத வாங்கிட்டு வராங்க, செய்கிறாங்க. அங்கே வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே 1000 கொடுத்தேன், இங்கே 2000 கொடுத்தேன், அங்கே 10,000 கொடுத்தேன், 1,00,000 கொடுத்தேன், இப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு வேலையும் ஆகலை அப்படின்னு கூட இது சொல்லுவாங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு அந்த பேரே அடிபட்டுடும். சரியா? அடிபட்டு போகும். அப்படி இருக்கோமா அந்த தொழிலை நஷ்டமாகும். அப்புறம் இது சரிப்பட்டு வராது. அடுத்து இன்னொரு வேலை, அந்த வேலைக்கு போனாலும் என்ன, அடிபாக தெரியாமல் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் யாரோ ஒரு 4 வார்த்தை சொன்னாங்கன்ட்டு இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டு இது பண்ணுறது அது சரியாக வராது. சரிங்களா? வேலைங்கள் எந்த வேலை, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடு செய்யணும் அப்படின்னா, ஒரு பாய்ஸ் ஆகட்டும், லேடிஸ் ஆகட்டும், யாரே ஆகட்டும், என்ன தெரிஞ்சுக்கணும், அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சாலே அதை தெரிஞ்சிடணும். அது எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ காரம் போடணும் அப்படின்றது, அதோட பக்குவம் என்ன, அப்படியெல்லாம் தெரியணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்யணும். ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது சாப்பாடாக இருக்காது. அதனால் அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம ஒரு இப்போ ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு உங்கள் பிடிச்ச சாமியை கும்பிட்றதுக்காக நீங்கள் போகிறீங்க. அப்போது அங்கே கோயிலில் நேரடியாக கோயிலுக்குள்ளார போயிட்டு இது பண்ணிட்டு வந்தால் எப்படி பலன் கிடைக்கும்? ஒரு கோயிலுக்கு உள்ளார நுழையும் போதே
பூதகணங்கள் வந்து இருக்காங்க, அஷ்டதிக் பாலகர் இருக்காங்க, பஞ்சபூதங்கள் இருக்காங்க, நவகிரகங்கள் இருக்காங்க, அப்புறம் அது மூல தெய்வங்கள் இருக்காங்க. அங்கே நம்ம எந்தெந்த இடத்துல போய் யாரை எப்படி கும்பிடணுன்றது தெரியுமா? அப்படியே கும்பிட்டா தான் வந்து அதோட பலன். அது தெரியாது. போனால் வந்தாம்மா காதில் எக்ஸைட்டு மாட்டிக்கிட்டு செல்லை கையில் வச்சுக்கிட்டு, அப்போவும் அந்த செல்லை விடுறதாக இல்லை, வச்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு சரி ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் விஷயம் அது கிடையாது. உள்ளார போயாச்சுன்னா வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். தெய்வத்தை வந்து மனசார வந்து கும்பிடணும். எல்லா தெய்வங்களும் வந்து கும்பிடணும். அப்படியெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து தெரியாது. அதை இந்த மாந்திரிகத்துக்குள்ளார இதெல்லாம் வரும். வேலை வாதத்துலேயும் வரும். வாதத்துலேயும் எல்லா பாஷாணங்களும் கிரகங்களுக்குள்ள பாஷாணங்கள் இருக்குது. பஞ்சபூதத்துக்கும் அந்த இது பாஷாணங்கள் இருக்குது இல்லையா? இந்த 5 பூதங்களுக்கும் வந்து இருக்குது, பாஷாணங்கள் இருக்குது. எல்லா பாஷாணங்களும் எல்லா கூட வந்து சேர்ந்து போடுறதுனால ஒரு வேலையும் ஆகாது. ஆனால் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்படாது. அதாவது எல்லா பாஷாணங்களும் கட்டும். ஆனால் எதுக்கு சமம், எதில் வந்து எதை சேர்த்தா அது வந்து அந்த பொருள் உங்களுக்கு கையில் கிடைக்கும். நீங்கள் நினச்சது எப்படி வந்து அதை எடுக்கணும். வாதமாகட்டும், ஒரு ரசமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிங்களா? ஆனால் இது என்னன்னா, ஏதோ ஒரு புக்கு பார்த்தாலோ இல்லை வேறவங்க சொல்கிறாங்கன்னா, ஆனால் அவங்க ஒரு மெத்தடில் வந்து வேறவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஒரு மெத்தடில் போய்கிட்டு இருப்பாங்க. அதுவே இன்னொருத்தர் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பண்ணுவாங்க. ஆனால் அதில் சுத்தி பண்ணி அதில் வந்து பக்குவம் படுத்து அதை எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு பொருளுங்களும் வந்து அந்த அளவுக்கு வந்து சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணி அது உள்ளாரதான் போகணும். ஆனால் எந்தெந்த பாசம்னா எப்படி சுத்தி பண்ணணும், எந்தெந்த பாசனத்தோடு இன்னொரு பாசனங்கள் சேர்க்கணும், எப்படி எண்ணெய் நீக்கணும், அதுலேருந்து எப்படி தங்கம் வந்து தனியாக எடுக்கணும், எப்படி வெள்ளி தனியாக எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு உப்பு கட்டணுன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த உப்பு கட்டுனது என்னென்னத்துக்கு ஆகும், எப்படி அதை சேர்க்கணும், அளவுங்களை என்ன, அப்படி அதெல்லாம் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு எரிக்கணும், எந்த அளவுக்கு வந்து போடணும். வந்து கைப்பக்குவம் கண்டிப்பாக வேணும். நெருப்பு எந்த அளவுக்கு வந்து நெருப்பு எரிய விட்டால் எந்த அளவுக்கு வந்து வேலை ஆகணும். ஒவ்வொரு பொருள்லேயும் ஒவ்வொரு பாசனத்துலேயும் ஒவ்வொரு கட்டலையும் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தால் அது வேலை 100% கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் வருமா? கண்டிப்பாக வரும். ஆனால் முக்கியமாக வந்து எல்லா விஷயங்களும் வந்து அடிப்படையாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் இது 100% வேலை செய்யும். அப்போ அடிப்படை என்ன? அடிப்படை இருந்தால் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆக அந்த புதுசாக வரவங்களுக்கு வாதத்தில் வந்து ஆசைப்பட்டு வந்து புதுசாக உள்ளர வரவங்களுக்கு சொல்கிறது மட்டும்தான் அது புதுசாகவும் அது ஆரம்ப கட்டதாகவும் இதுதான் ஆரம்பம், அவ்வளோதான் அப்படின்னு மட்டும் காதில் வாங்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு போய் செய்கிறது. அப்போ அதுதானே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் அடிமட்டத்தில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதிலிருந்து தான் ஆரம்பம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அதை வந்து நீங்கள் என்ன உங்களால் வந்து எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜாதகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஜாதகம் நீங்களே கணிக்கணும். கணிச்சு பார்த்து எடுக்கணும். இப்போ ஒரு டைம் அந்த நம்ம எங்கே வெளியில் போனாலும் வரணுன்னாலும் வேலைக்கு போனோம் வரணுன்னாலும் டைமிங்ஸ் ரொம்ப முக்கியம். டக்குன்னு டைம் பார்க்குறேன், என்ன ஆச்சு, டைம் ஆச்சு, காலையில் எழுந்தோமா குளிச்சோமா, இந்நேரத்துக்கு எழுந்துச்சு இந்நேரத்துக்கு குளிச்சு இப்போ வந்து நம்ம அந்த வேலைக்கு கிளம்பணும், இந்த டைம் அவ்வளோதான். அப்படியே நீங்கள் எப்போ பார்த்தாலும் டைமிங்ஸ் பார்க்குறீங்கள, அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் போகிற காரியம் வந்து
கரெக்டாக இருக்குமா இல்லையா? சரி, நம்மளாண்ட ஒரு ஒரு ஜாதகத்துக்கோ இல்லை அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க கஷ்டத்தை வந்து அவங்களாண்ட சொல்லிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயமா வந்து ஒரு ஆள் மனசுக்கு உள்ளார நினச்சிட்டு உள்ளார உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. அப்போ அவங்க நீங்கள் வந்து உங்களோட டைம் பார்த்து அவங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால வந்திருக்காங்க அப்படின்றத அந்த டைம் பார்த்து அந்த செகண்டில் வந்து நீங்கள் கணிச்சு எடுக்கலாம். அது அவங்களுக்கு ஜாதகமே தெரிய வேண்டாம். இப்போ உங்களோட ஜாதகமே உங்களுக்கு தெரிய வேண்டாம். அந்த டைமு இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா, ஒரு ஜாதகம் எழுதுகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அவங்க உங்களோட நீங்கள் போகிற டைம் எடுத்து உங்களோட ஜாதகத்தை வந்து கணிக்கணும். அந்த அளவுக்கு, அதாவது கணிக்கிறது ரொம்ப நாளெல்லாம் ஆகாது, இல்லை வருஷக்கணக்காக ஆகாது. அந்த டைமில் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. டக்கு டக்கு டக்குன்னு வந்து கணிச்சு அக்கு வேற ஆணி வேறன்னு கையில் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல, இருக்காங்க. ஆனால் தெரியாதவங்க அரைகுறையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து இதுவும் வந்து ஜாதகமும் அவங்களாண்ட போனால் வந்து சரியாக இருக்காது, இவங்களாண்ட போனால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஜாதகம் பார்க்குற அந்த தொழிலையும் வந்து போயாக்குறாங்க. அப்போது அது வந்து நாம் கரெக்டாக இருக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டாக அது தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் படிச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த வேலைங்களெல்லாம் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது இல்லையா? ஆக அந்த காலத்துலலாம் வந்து சித்தர்களெல்லாம் வந்து எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கிட்டே வந்து பண்ணாங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு விஷயங்கள் வந்து கொடுத்தாங்களா என்ன? இல்லை. அப்போ அவங்க ஆகாயத்தை பார்த்தே வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மெயினில் வந்து இருக்கணும். அந்த ஒரு இப்போ நம்ம ஒரு வேலையை வந்து தேர்ந்தெடுக்கோம்னா அதுக்குள்ளார மட்டத்துக்கு நம்ம போயிடணும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு அந்த எண்ணத்தோடு வந்து நோக்கி நீங்கள் போகணும். அதுலேருந்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து 100% இருக்கணும். நீங்கள் உங்களோட தலைமுறைக்கு உங்களை நம்பி வரவங்களுக்கும் கரெக்டாக வந்து 100% வேலையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்ல பேரும் வந்து புகழும் இருக்கும் இல்லையா? இப்போ அதுவும் நாம் செய்கிறவங்களே நம்மளுக்கே வந்து அது வந்து பொய் இதாகுமா ஆகாதா இப்படி வந்து அரை மனசோடு இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு நீங்களே பயன்படுத்த பார்த்து கூட மற்றவங்களுக்கு அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம், சொல்ல கொடுக்கலாம் இல்லையா? அப்படி தான் மருந்துங்க வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்துங்க நம்ம இதை மூலிகை மருந்துங்க அது ஒரு பர்சென்ட்டாக இருந்தாலும் நம்ம பாசான கட்டில் வந்து அந்த மருந்துங்க வந்து உள்ளார கொடுக்கும்போது பற்பமாக்கி அந்த பற்பத்துலேருந்து வந்து நம்ம கொடுக்கும்போது அதில் 50% ஆகும். அதுவே வந்து ஜெய் நீராக்கியோ இல்லை திராவகமாக்கியோ வந்து கார நீராக்கியோ வந்து இன்னும் மருந்தை வந்து நல்லா காரமாக்கி கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் நம்மளால் முடியும். எப்படின்றது இந்த வீடியோலலாம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் அது ஆகாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. எல்லா விஷயங்களும் வந்து வீடியோவில் கொடுக்க முடியாது. கற்றுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கற்றுக்குங்க. அப்படி இல்லைனாலும் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படின்றத கூட வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? வாத வேலைக்காகவே நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் அதாவது வருஷக்கணக்காக எல்லாம் ஆக வேண்டியது இல்லை. இதுக்கு நான் வருஷக்கணக்காக உட்காந்து நான் செஞ்சு இது பண்ணணுன்றது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப